நீ என்னமோ என்னை பார்த்தா ராமன் மாதிரி இருக்கு, சீதை மாதிரி இருக்குன்னு சொன்னீங்க. அது என்ன ராமன், அது என்ன சீதை, யார் இந்த ராமன், யார் இந்த சீதை அப்படின்னு கேட்டா பேச 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 அப்படியா அவரு என்ன நடந்தது அப்படின்னு கேள்வி கேட்டு கேட்டு சொல்றான். முன்னாடி அந்த புருஷன் போயிட்டு இருக்க, அந்த திவ்ய புருஷன் போறான் முன்னாடி. அடுத்தது அந்த பெண் வரா. மூணாவது இளையாழ்வார் வர, மனுஷன்ஜியோட அக்ரத சீதா மத்தியே சுமத்தியமா லக்ஷ்மணோ வால்மீகி கொண்டாடினார் சுவாமி. இப்படி இந்த லோகத்துல அகார வாச்சனான எம்பெருமான் ராமபிரான் முன்னாடி போயிட்டு இருக்கான். அந்த தண்டகாரண்யத்துல அவர்கள் நடந்த அழக வால்மீகி பேசுற தண்டகாபகோபன ஜங்கம பாரிஜாதா மௌனி கல்பக விருட்சம் அப்படின்னு. மௌனி கல்பக விருட்சம், நடமாடும் கல்பக விருட்சம். ராமன் முன்னாடி போயிட்டு இருக்கா. சீதா மத்திய சுமத்தியமா நெல்லுகளால் துணியுடையாள் அப்படின்னு பேர் இல்லையா, ஸ்திரீகளுக்கு அந்த சாமுத்திரிகா லட்சணம் பிரகாரமாக இருக்கக்கூடிய அழகிய இடுப்பு பிரதேசத்தை உடையவள். அந்த சீதாவுக்கு இரண்டாவது வரா. தனுஷ்பாணி லக்ஷ்மணா அனுஜகாம. பின்னாடி யார் வரா? இளைய பெருமாள் கையில வில்லு எடுத்துருவார். அப்ப அந்த ராமன், அடுத்தது சீதை, அடுத்தது என்ன அப்படி கேட்டா இளைய பெருமாள். இது என்ன தெரிகிறது? சுவாமி அப்புல்லா, சுவாமி வேதாந்த தேசிகருடைய மாமா. மாதுடால் சகலா கலாகா, தன் மாமாவிடமிருந்து சகல சாஸ்திரத்தையும் பெற்றவர் அப்புல்லா. அப்புல்லாவிடமிருந்து பெற்றவர் சுவாமி தேசிகன். அப்புல்லார் சொன்ன அகாரவாச்சனான பகவான். ஊ அப்படின்னா பிராட்டிக்கு பேர். ஆ பகவான், ஊ பிராட்டி, மா ஜீவாத்மாவான நாம். அகாரம், உகாரம், மகாரம், இதான் பிரணவம்னு பேர் இருக்கு. பிரணவம் என்பதாக சொல்லுவோம், ஓங்காரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிரணவத்தினுடைய அர்த்தம் மொபைல்ல வச்சிருக்கிற பிரணவம் இல்லை, இது மொபைல் பிரணவம். காயத்ரி மந்திரத்தை டியூன் வச்சுட்டு அன்னைக்கு போறாங்க, அந்த பிரணவம் இல்லை. மொபைல்ல ரிங்டோன் பிரணவம் இல்லை, மொபைல் பிரணவம். அகாரவாச்சனான ராமன், உகார பூதையான பிராட்டி, மகார பூதனான லக்ஷ்மணன். இப்போ ஒரு ஸ்லோகம் இருக்கு குரு பரம்பரையில, அனந்த பிரசவம் ரூபம். முதல்ல என்ன? அனந்தன், ஆதிசேஷன். அவர் தான் ஜீவாத்மாவுக்கு கூட்டஸ்தர், அவர் தான் நமக்கெல்லாம் தலைவர், அனந்தன். அதனால தான் அனந்தன் இருந்து இந்த உபன்யாசத்தை இங்க ஆரம்பிச்சார். டாக்டர் அனந்தா சுவாமி, கோடிநாதம் சுவாமி, இந்த சுவாமி அடியவங்கெல்லாம் சிவசங்காச்சார சுவாமி ஒன்றும் வாசிச்சவங்க. ரெண்டாவது சம்ஸ்கிருத காலேஜில் எனக்கு சீனியர். டெல்லியில் யூனிவர்சிட்டி ஆஃப் சான்ஸ்கிரிட்டுக்கு அந்த சுவாமி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் வைஷ்ணவத்துக்கு 8வது டிபார்ட்மெண்ட் அந்த சுவாமி. டெல்லியில வைஷ்ணவ டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த சுவாமி 8வது டிபார்ட்மெண்ட். அதனால அவருடைய எக்ஸ்டென்சிவா தான் நான் இருக்குன்னு தவிர்த்து எண்ணில் பாதி அவர் இல்லை, அவருடைய எக்ஸ்டென்ஷன் தான். ஆனால் அவர் அனந்தம், அது அனந்த பத்மநாபம். நாங்கெல்லாம் ஒரே சுவாமியினுடைய திருவிழாரத்துல இருந்து வித்யாபியாசம் பண்ணினோன்றதால ஒரு பெரிய பெருமை எங்களுக்கு உண்டு. அதனால அது ஒரு பெரிய பாக்கியம் எங்களுக்கு தான். அப்போ அனந்த பிரசவம் ரூபம்னு அனந்தாழ்வார். யாரு? ஆதிசேஷன். அதே ஆதிசேஷன் தான் லக்ஷ்மணஸ்து ததப்பரம்னு அடுத்தது அவரை இளைய பெருமாளா அவதாரம் பண்ணான். அதே அவர் தான் திரௌபதி யுகத்துல பலபத்ர ஸ்துதியஸ்து 3வது அவதாரமாக பலராமனா அவதாரம் பண்ணான். அவரே தான் கலு ராமானுஜோ முனி. அவரே தான் கலியுகத்துல ஸ்ரீபாஷ்யகார அவதாரம் பண்ணார். அதனால தான் ஸ்ரீபாஷ்யகாருக்கு இளையாழ்வார் லக்ஷ்மண முனின்னு பேர். சம்பிரதாயத்துல இளையாழ்வார் அப்படின்னு சொன்னா யாருக்கு பேரு? லக்ஷ்மணனுக்கு பேரு, ஸ்ரீபாஷ்யகாரருக்கு பேர். இப்ப என்னாச்சு? தண்டகாரண்யத்துல வால்மீகி சொன்னார் சுவாமி, அதை அப்படின்னா நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண. அங்க தியரி, இங்க பிராக்டிகல். இங்க பிராக்டிகல். முதல்ல அந்த புருஷன், அடுத்தது அந்த பெண், 3வது அந்த பிள்ளை. 3 பேரும் போறா பிராக்டிகல். அந்த பெண் சொன்னா, பிள்ளாய் நீ என்னமோ என்னை பார்த்தா ராமன் மாதிரி இருக்கு, சீதை மாதிரி இருக்குன்னு சொன்னீங்க. அது என்ன ராமன், அது என்ன சீதை, யார் இந்த ராமன், யார் இந்த சீதை அப்படின்னு கேட்டா, உங்களுக்கு அந்த கதை தெரியாதா? சொல்லப்பா, நடந்து போயிட்டே இருக்கோம், போற வழிநட கலப்பு தெரியாம கேட்கலாம் இல்லையோ, அந்த கதையை தான் சொல்லிட்டார் சுவாமி.
வால்மீகி ஆசிரமத்தில் வால்மீகி ராமாயணம் எழுதினார். அப்போ சீதை மட்டும்தான் கூட இருந்தான், ராமன் கூட இல்லை. அப்புறம் லவகுஷர்கள்கிட்ட கொடுத்து ராமனுடைய அஸ்வமேத யாகத்தில் இதை அரங்கேற்றம் பண்ண சொன்னான். அங்கேருந்து போன லவகுஷர்கள் நைமிஷாரண்யத்தில் ராமன் அஸ்வமேத யாகம் பண்ணச்சு அதை அரங்கேற்றம் பண்ணினான். கூட சீதை இல்லை, ராமன் மட்டும்தான் கேட்டான். ராமாயணத்தை ராமனும் சீதையும் தனித்தனியாக தான் கேட்டாலே தவிர்த்து சேர்ந்திருந்து கேட்கிற பாக்கியம் அவளுக்கு கிடைக்காமலே இருந்தது. இப்போ அப்போ ஒரு பாக்கியத்தை அவர்கள் யூட்டிலைஸ் பண்ணிட்டா. சுவாமி இளவாறு பேச 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 அப்படியா அவரு என்ன நடந்தது இப்படி நடந்ததா அப்படின்னு கேள்வி கேட்டு கேட்டு சொல்றா, குதிக்கிறா, சந்தோஷப்படுறா. அவ ரெண்டு பேரும் அப்பப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் லுக்கு வேற. உன்னை பத்தி தான் தெரியும், அந்த ஸ்லோகம் உன்னை பத்தி தான், அது கண்ணாலேயே பேசும். அது எத்தனை பேர்கிட்ட இங்க போக தாண்டி இதை தாண்டி நம்ம ராஜகோபுரம் தாண்டி கூட அவன் கண்பாக வைப்போம். அந்த மாதிரி பேசிக்கிறான். அவ சீதை சொல்றா, அந்த பெண் சொல்றா, ஓ என்ன அழகா பேசுறது இந்த குழந்தை, பரவாயில்ல 5:40 ஆனாலும் உபன்யாசம் என்ன போகலாம் போல இருக்கே, தப்பு ஒன்றும் இல்லை, நம்ம 3:30 மணிக்கே வந்துட்டோம், இன்னொரு 1/2 மணி நேரம் இந்த குழந்தை பேசட்டுமே அப்படின்னு சொல்றாலும் இல்லையோ, அந்த மாதிரி என்ன அழகா சொல்றது இந்த குழந்தை, சொல்றதை கேட்டுகிட்டே இருக்கிறான் போல இருக்கே, எவ்வளோ நல்லா பேசுறது, ஏன்னா இவனை நம்ம கூடயே வச்சுக்கலாமா? அவன் கேட்குறா அந்த பர்த்தாவை, இவனை நம்ம கூடயே வச்சுக்கலாமா அப்படின்னா, அடி உனக்கு ஏண்டி இப்படி ஒரு சுயநலம், இவன் சொல்றதை கேட்டு லோகமெல்லாம் உச்சீவிக்க போறது, அவன் லோகத்தினுடைய பொது சொத்து, நாம ஒருத்தர் சொந்தம் கொண்டாடக்கூடாது, உலகத்துக்கெல்லாம் பொது சொத்தா அவன் போக போறான், அவனை நாம மட்டும் வச்சு கூடாது இல்லையா? அதையால நீ சொல்லுப்பா, நீ சொல்லுப்பான். எப்படிதான் பேசினாலும் தெரியாது, என்னதான் பேசினாலும் தெரியாது. காத்தால கதிரவன் குடதிசை சிகரம் வந்தடைந்தான்னு காத்தால பொழுது போடக்கூடிய சமயம் அந்த அம்மா சொல்லிட்டா, ஐயோ இனிமேல் நடக்க முடியாதுப்பா, என்னால் இனிமேல் முடியல, எனக்கு ரொம்ப தாகமாக இருக்கு, தீர்த்த சாட்டாதான் போக முடியும்னு ஒரு மரத்துக்கடியில் உட்காந்துட்டேன். நமக்காக இவ்வளோ உபகாரம் பண்ணா, ராத்திரி முழுக்க நம்ம கூட வந்தால் நமக்கு வழி காமிச்சிருக்கா, அப்பேற்பட்ட வாழ்க்கை நாம் ஏதாவது பண்ண வேண்டாமா? அம்மா நீங்கள் உட்காருங்க, கஷ்டப்படாதீங்க, நான் உங்களுக்கு தீர்த்தம் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்ட்டு உட்காந்துட்டு கொஞ்சம் தூரத்தில் போனேன். சாலையோரத்தில் ஒரு கிணறு இருந்தது. வைதிகாரம் தான் எப்பொழுது கையில் சொம்பு இருக்கணும்னு சொல்லியிருக்கணும். அந்த தீர்த்த பாத்திரத்தில் தீர்த்தம் கொண்டு வர, இந்த கதையில் டிஃப்ரென்ஸ் வெர்ஷன்ஸ் இருக்கு. ஒரு தடவை கொடுத்தா, 2 தடவை கொடுத்தா, 3ஆவது தடவை இல்லைன்னு சொல்லுவான். அப்படியே இருக்கட்டும், தீர்த்தம் கொண்டு வர வந்தா இந்த இடத்துல அவளை காணும். எங்க அவள் படுத்திருந்தாரோ, எந்த இடத்துல அவள் இருந்தோன்னு சொல்லிட்டு வந்தாரோ அந்த இடத்துல அவளை காணும். அம்மா, ஐயா, அம்மா தீர்த்தம் கொண்டு வந்திருக்கேன், அம்மா தாகமா இருக்குன்னு சொன்னாரு, உங்களுக்கு தீர்த்தம் கொண்டு இருக்கேன். நேற்று ராத்திரியாவது இவர் இப்படி கூப்பிட்ட பொழுது ஒரு பிரதிநிதியோட 10 நிமிஷம் கழிச்சோ 1/2 நேரம் கழிச்சோ அவன் 2 பேர் வந்துட்டான். இப்போ அவளை காணும். எங்க இருக்க? அந்த பக்கம் இருக்கானா, இந்த பக்கம் இருக்கானா, என்னன்னு தேடி தேடி பார்க்கிறார், காணும். ஆள் இல்லை, அந்த பிராந்தியத்திலேயே இல்லை. அம்மா தீர்த்தம் கொண்டு வந்திருக்கேன், தீர்த்தம் கொண்டு வந்திருக்கேன், இல்லையே, காணுமே. அது ஒரு ராஜ பாட்டை மாதிரி இருக்கு. ஒரு ராஜ பாட்டுன்னா இப்போ எக்ஸ்பிரஸ் ஹைவே, தீவட்டி வெளிச்சத்துல நிறைய வண்டிகள் வருது, மாட்டு வண்டிகள் உருண்டு வந்துட்டு இருக்கு. இவர் போய் ஒரு வண்டி ஓட்டி இருக்கிறார். ஐயா, இது எந்த ஊரு, எந்த இடம் இது, என்ன இடம் இது அப்படின்னு அவன் வண்டி ஓட்டி தீவட்டி இப்படி தூக்கி பார்த்தான். இவர் மூஞ்ச பார்த்தான். தம்பி, நீ அந்த சாமியார் யாதவ பிரகாஷுடைய சிஷ்யன் பாண்டி, இந்த ஸ்ரீபெரும்புதூர்ல அண்ணன் தம்பி 2 பேர் வந்து நீங்க படிப்பீங்களே அந்த பசங்க தானே பாண்டி, என்னப்பா அவனுக்கு காஞ்சிபுரம் தெரியலையா? காஞ்சிபுரம் தெரியல, அதே மாதிரி காசு சூழ்வினை தீர்க்க தொழில் அடனாது அன்புடல் கொண்ட அயமேன வேண்டியில் புகழேங்கு பொன்மர வெள்ளதோர் பொன்னிய கோடியுடல் பகலோன் பகல் விளக்காக
பரஞ்சுடர் தோன்றியதே. அதோ சேவை கொஞ்சம் விமானம் அது வரதனுடைய ராஜகோபுர சேவையா இல்லையா? நீ காஞ்சிபுரத்துல இருந்து எந்த ஊருக்கு கேட்கிற? என்ன உனக்கு ஒரு ராத்திரிக்குள்ள இந்திய மலை காட்டில் இருந்து காஞ்சிபுரமா? காஞ்சிபுரம் நான் வந்துட்டேன். எப்படி வந்தேன்? எப்படி வந்து அப்ப யார் வந்திருப்பா கூட? யார் வந்திருப்பா? ஒரு பிராட்டி வந்திருக்கா. ஐயோ அவரை தெரிஞ்சுக்கலையே. நடந்த காய்கள் நொந்தவோ. ஐயோ என் பிராட்டி இறக்க சுட்டனே, என் பெருமாள் இறக்க சுட்டனே. அதுவும் பிராட்டி பெருமாள்னு தெரியாமலேயே நான் அவளுக்கு கதை சொல்லிட்டு வந்தனே தவிர்த்து அவ திருவடியில தலைமெடுத்த பெற்றிலேனே. அந்த திருவடியில யோகிதை இல்லாமல் போயிருந்த பத்தியா அம்மா இப்படி பண்ணிட்டியேமா அப்படின்னு நேர போற ஊருக்கு. அந்த அவருக்கு ஒரே ஆறுதல் தான். யாருன்னா திருக்கட்சி நம்பிகள் மட்டும்தான் ஆறுதல். அவர்கிட்ட அரசல் புரசலா சொல்லிட்டாரு. வேற யாருக்கிட்ட எந்த விஷயம் சொல்ல. எது போனா வழி மாறிட்டா பாறை மாறிட்டேன், எந்த பக்கம் போறதுன்னு தெரியல, எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல, திரும்பி வந்துட்டேன்னு சொன்னாரே தவிர்த்து எங்க ஆச்சாரியன் என்னை கொல்ல வந்த நான் தப்பிச்சது வந்துட்டேன் இல்ல. ஒரு வார்த்தை பேசுனேன், ஒரு வார்த்தை பேசுனேன். திருக்கட்சி நம்பிகிட்ட சொன்னேன், நான் இங்கே இருக்க போறேன், பெருமாளுக்கு நான் ஒரு கைங்கரிய பண்ணணும்னு ஆசைப்படுறேன். என்ன பண்ணலாம் பெருமாள்கிட்ட கேட்டு சொல்லுங்க. ட்ரஸ்டி கிட்ட கேளுங்கோ, ஈவோ கிட்ட கேளுங்கோ, அர்ச்சகர்கிட்ட கேளுங்கோலாம் கேட்கல, பெருமாள்கிட்ட கேட்டு சொல்லுங்களேன். திருக்கட்சி நம்பிகள் தேவ பெருமாள்கிட்ட வார்த்தை சொல்லக்கூடிய பெருமை பெற்றார். வரதன் பேசும் தெய்வம் இல்லையா? நம்பிகள் போய் வரதன் கிட்ட கேட்டார். இந்த மாதிரி சமாச்சாரங்கள்லாம் ஆத்துல புருஷால்கிட்ட கேட்டா ஒரு இடம் கிடையாது. எப்படி இருந்தாலும் அவன் தம்பி பேசினான், ஜிம்மி பீசுன்றவா ஆத்துல இருக்கிற மாமினான். வரதனை கேட்டார், டே அப்பா நீயும் நானும் பெரிய பெரிய விஷயம் பேசலாம், ஈரான் பிரச்சனையை பேசலாம், வெனிசுலா அமெரிக்கா பிரச்சனையை பேசலாம், பங்களாதேஷ் இந்தியா பிரச்சனையை பேசலாம், ஆனா சின்ன சின்ன ஆத்து மேட்டெல்லாம் பேச வேண்டிய ஒரு வேலைதான். அதனால நீ என்ன கேட்காத அவளை கேட்டு விராட்டி பதில் சொல்றான். யாரு? இடையாழ்வாரா? இடையாழ்வார்கிட்ட சொல்லுங்கோ, நான் சொன்னேன்னு சொல்லுங்கோ. பிராட்டி சொல்றான், இடையாழ்வார்கிட்ட நான் சொன்னேன்னு சொல்லுங்கோ. அந்த சாலையோட கணத்திலிருந்து எனக்கு தினந்தோறும் ஒரு முறை தீர்த்த சமர்ப்பிக்க சொல்லுங்க. பிராட்டி இதை திருக்கட்சி நம்பிகள் இடையாழ்வார்கிட்ட சொன்ன. அவருக்கு ஒன்றும் தெரியாது என்ன நடந்தது, சாலையோரத்துல என்ன கிணறு என்ன வீடுலாம் தெரியாது. என்ன போல சாலையோரத்துல ஒரு கிணறு இருக்காமே, அங்கிருந்து நெஞ்சு ஒரு குடம் தீர்த்த சமர்ப்பிக்க சொன்னேன். அம்மா அன்னைக்கு நீ தாகம் தாகம்னு கதறின, உனக்கு ஒரு சொந்த ஒரு நாள் தீர்த்த கொடுக்காத மகா மாப்பியாருங்களே, ஐயோ எனக்கு தீர்த்த சமர்ப்பிக்கிறதே மனசால நான் நம்பிட்டு இருந்தேன். இன்னைக்கு தினந்தோறும் எனக்கு கொடுத்தது இல்லையா? எனக்கு கொடுத்திருக்க அப்படின்னு கைகோப்பி செவிச்சு தினந்தோறும் அந்த சாலையோட கணக்கிலிருந்து வரதனுடைய திருவாராதனத்துக்கு தீர்த்த சமர்ப்பித்த ராமானுஜர். அப்படி ராமானுஜர் அன்னைக்கு ஆரம்பித்த கைங்கரியம் இன்னைக்கும் வரதனுக்கு சாலையோட கணக்கிலிருந்து தீர்த்தம் சமர்ப்பிக்க தொடங்கியிருக்கும். ஒரு ராத்திரி இந்திய மலையில் இருந்து காஞ்சிபுரத்திற்கு இடையாழ்வார வரதனும் பெருந்தேரியும் அழைத்து வந்ததனுடைய சிக்னிபிகன்ஸுக்குத்தான் நேற்றைய தினம் வரதன் அந்த சாலை கிணறு உற்சவன்றதாக அங்கு எழுந்ததும் அந்த ஸ்ரீபாஷ்யக்காரர் கொண்டு வர தீர்த்தத்தினால திருமஞ்சனமாகி, அப்புறம் வரதனும் வேடுவ திருக்கோலத்துல அழகான சாத்துடி கையில வில்லு அம்போட வரதன் வேடுவ திருக்கோலத்துல பின்னாடி ஸ்ரீபாஷ்யக்காரோட சுவாமி தேசிகன் சன்னதிக்கு எழுந்தவனை சுவாமி தேசிகனுக்கு மரியாதை. வந்தேனம் யமினாம் துகந்தரமகம் ஆனந்தநாரத்ருஹா பந்தானம் பரிபல்தினாம் நிஜருஷாம் ருத்ராரவிந்தானயாம் தத்தம் ஏனதயா சுதம் முனிஜினா பீத்வா விசுத்தம் பயா காலேன த்வரிஷைவ பிஷ்டபரஹ காங்ஷாதிகம் வருஷதி. இந்த இன்சிடென்ட்டை, இந்த எபிசோட சுவாமி தேசிகன் எதிராக சப்தத்தில பாடியிருக்க. வரதன் என்னும் மழை மேகம் எங்க எம்பெருமானார் சமர்ப்பிக்கிற சாலை கிணறு தீர்த்தத்தை பருகி 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 இன்னி வரைக்கும் தன்னை வணங்கக்கூடிய அத்தனை பக்தர்களுக்கும்
வள்ளல் பெருமகனாக வரங்களை வாரி வாரி தருகிறான். அதற்கு காரணம் எங்க சிவபாஷிகாரன் சமர்ப்பிக்கிற தீர்த்தம் தான் சுவாமி. தத்தம் ஏன தயா சுதாம் முழுதினா பீத்வா விஷுத்தம் பயா காலேன கரிசீல கிருஷ்ட ஜலதா காங்கியாதிகம் வருஷதே. இப்படி ராமானுஜர் சமர்ப்பித்துக் கொண்டு வருகிறார். பிறகு யாதவ பிரகாசன் மறுபடியும் திரும்பி வந்துட்டார். அப்புறம் ராமானுஜர் யாதவ பிரகாசன் மறுபடியும் சேர்ந்துட்டா. இதெல்லாம் பின்னாடி கதைகள் போயிட்டு அதுக்கு பிறகு ராமானுஜர் சன்னியாசி ஆயிட்டார்.